ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களை சந்தித்து குறிப்பாக அரசியல் சாராம அறநெறியில ஐயாவை போன்ற சமுதாய பெரியவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு நேற்று நடந்த கூட்டம் கொடிசியால பாத்தீங்கன்னா எல்லா தந்தை தாய் குழந்தைகள்லாம் பெரிய அளவில் பங்கேற்றாங்க, அதை பத்தி பேசியிருக்காங்க. அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன். இது போல எல்லா தலைவர்களும் நீங்க அறப்பணியில் அதை கையில் எடுக்கணும். அதான் தமிழகத்திற்கு விடிவு காலம். இது முதல். இரண்டாவது, இந்த போதைப் பொருள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை. இதை நாம டீப்பா பேசலாங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல ரெண்டு இருக்குன்னு, கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட். இப்ப கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது மூன்றையும் கோல்டன் கிரசன்ட் பாங்க. உலகத்துல மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபியம் அந்த பகுதி. அங்கிருந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்மகிள் ஆகுது. இந்தியா ஒரு ஸ்மக்லிங் பாயிண்ட். கோல்டன் ட்ரையாங்கிள் இந்த பகுதி இருக்கக்கூடிய மியான்மர், கம்போடியா இந்த பகுதி, அதுவும் வடகிழக்கு மூலமா இந்தியாவுக்குள்ள வருது. இன்னைக்கு மோடி அவர்கள் இது காலங்காலமா நடப்பதை மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாப்பீங்க. ட்ரக்ஸ் பிடிக்கிறோம், எரிக்கிறோம். குறிப்பா வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், மணிப்பூர் உள்ளிட்ட பகுதியில். அதனால பார்டர் ஸ்டேட்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸ் எளிதாக உள்ள வருவது. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம். சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் அவங்க பாத்தீங்கன்னா சப்மரீன்ல கடத்துவாங்க. அது மாதிரி உள்ளூர்ல உருவாகிறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஒரே தீர்வுங்கன்னா, ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், அரசு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும். பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங், ரோட்டரி, லைன்ஸ் கிளப், அப்புறம் எல்லா சங்கங்கள், அமைப்புகள், நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது. காரணம், ஒரு தலைமுறை அழிந்துவிடும். அதனால் சமூக அக்கறையின் பெயரில் சாமிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு குருதேவ் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நேற்று நடத்தியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இதே போல பல சமுதாய பெரியவர்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அண்ணா, இதை பாப்பா, கோயம்புத்தூர் நண்பர்கள்ட்ட இன்னைக்கு தான் நம்ம பேசுறோம். அண்ணே, 2013 இதே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். 2013 இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் 4 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2013 நிறைய பேருக்கு தெரியாதுங்க. காவல்துறை ஒரு நண்பர் சொன்னார், எஃப்ஐஆர் அனுப்பிச்சு வச்சார், சென்னையில தான் பிடிச்சாங்க. இன்னைக்கு 2024 11 ஆண்டுகள்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினலா உருவாயிருக்கிறார். அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் 20 கிலோ இதே ட்ரக், இதே சிந்தட்டிக் ட்ரக். இன்னைக்கு 11 ஆண்டுகள் கழித்து 3500 கிலோ, 2000 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, கன்சைன்மெண்ட், இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம். காவல்துறை கண்காணிக்கணும். ஒருக்கா ட்ரக் அஃபெண்டரா இருக்காங்க, அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயில்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னா, எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கன்னா? இந்த அளவுக்கு ஒரு டிஜிபி போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்? ஓ, இது ஒரு நல்ல ஒரு ஆட் இருக்கு, டிஜிபி அவார்டு வாங்குறாரு, நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆரை கொடுக்கிறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா, தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல. ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகள்ல 3500 கிலோ ஹேண்டில் பண்றான். அப்ப தவறு எங்க இருக்குன்னா, காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும். அவர் தான் உள்துறை அமைச்சர், பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும். இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலீங்கன்னா, எல்லாம் பழைய மனிதர்கள் தான். புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், இருக்கிறவன் தான். இது முதல் பகுதி. இரண்டாவதுங்கன்னா, இந்த ஆபரேஷன் இதனுடைய ஸ்கேல், டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருவிய கோகனட்டுக்குள்ள சேர்த்தி அதை ஃபுட் பவுடரா பண்ணி, அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDA அவங்க வார்ன் பண்ணி, அதை வாட்ச் பண்ணி, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும், நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க.
அப்ப எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்துல பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு 4 பாகிஸ்தானியர்கள், அது ஈரான்ல இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது. எதுக்கு வருதுன்னா, ஆழ்கடல்ல 60 கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும், அப்ப பிடிபடுது. அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை, கல்லூரிகள், குறிப்பா கல்லூரியினுடைய முதல்வர்கள், ஓனர் எல்லாரும், ரோட்டரி லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும். ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட போய் போட்டோ எடுக்கிறாருன்னு அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க? போய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃப்ரெண்டா இருக்குது. இந்த ஜாஃபர் சேதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராதேனா? டிஜிபிடி போட்டோ எடுக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டோ எடுக்கிறாரு, சிஎம்டி போட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்கோங்க. கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம், ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில வருகின்ற 7ஆம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் நடத்துறோம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்றோம். 7, 8 மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் 8ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. 7ஆம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோங்கண்ணா. ஒரு பக்கம் அரசியல் நாங்க செய்யணும். காரணம், அரசியல் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும். அதனால மக்கள்கிட்ட சொல்றோம், பாருங்க ஜாஃபர் சாதிக் யாரு, என்ன கனெக்ஷன், இதை சொல்றது அரசியல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்.